ஸ்ரீமாத்ரே நமக. நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு, கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமைக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பொதுவாக வீட்டில் குலதெய்வ வழிபாடு சரிவர செய்யவில்லை என்றால், குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இல்லைன்னா தான் வீட்டில் சண்டை சச்சரவு வரும். அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வீட்டில் குத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கினாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. குல விளக்குன்னு சொல்லுவாங்க, குத்து விளக்கு இல்லை காமாட்சி விளக்கு இல்லை அகல் விளக்கு ஏதோ ஒன்று வெள்ளிக்கிழமை ஏற்றி நம்ம குலதெய்வமாக நினச்சி பாவித்து வணங்க வேண்டும். மற்ற தெய்வங்கள்லாம் வழிபட்டு கூப்பிட்டா தான் பிரார்த்தனை தான் வரும். ஆனால் குலதெய்வம் மட்டும் கூப்பிடாமல் வருவது குலதெய்வம். அங்கே நம்ம கூப்பிடாமலே வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இருக்குன்னா அது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை வரும். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பகைகள் விலகி நன்மைகள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.